ஓகே, இந்த சிஎஸ்எஸ் டுட்டோரியல்ல நம்ம பொசிஷனிங் பத்தி பார்ப்போம். நான் சொல்லியிருந்த சிஎஸ்எஸ்ல ஒரு முக்கியமான டாபிக் இது. ஓகேவா? ஸோ அது தெரியறதுக்கு முன்னாடி நெஸ்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நெஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஹையரார்கி உள்ள ஒரு டேக்குள்ளார ஒரு டேக்குள்ளார இன்னொன்று ஒரு டேக், அது மாதிரி உள்ளார நம்ம உள்ளார நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அதான் நெஸ்டிங் அப்படின்னு நான் சொல்லுவோம். இப்போ சப்போஸ் ஒரு டிவ் ஓப்பன் பண்றீங்க, இப்படி ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிட்டு இங்க இதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இதுக்குள்ளார இன்னொன்று ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்றீங்க. இதுக்குள்ளார இன்னொன்று ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா இந்த இந்த டிவ் டேக் இருக்குல்ல, இதை நீங்க இந்த அவுட்டர் டிவ் டேக் உள்ளார இதை நெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை என்ன சொல்லுவோம்னா நம்ம சைல்டுன்னு சொல்லுவோம், இதை பேரண்ட்னு சொல்லுவோம். இதுக்குள்ள நெஸ்ட் ஆகி இருக்குல்ல, ஸோ அதனால இது சைல்டு எலமெண்ட், இது பேரண்ட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதே இதுக்குள்ளார, இப்போ சப்போஸ் இங்க ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிடுவோம். இங்க ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இங்க ஒரு டிவ் க்ளோஸ் பண்ணிடுறோம்னு வைங்க. ஓகேவா? இப்போ இதோட இந்த டிவோட பேரண்ட் இந்த டிவோட பேரண்ட் இந்த டிவ். ஓகேவா? ஸோ இப்படி இதோட சைல்டு இதோட சைல்டு இது. ஓகேவா? இதான் நெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே ரைட் சைடில் ஒரு பேசிக் ஹெச்டிஎம்எல் கோட் டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதோட அவுட்புட் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கு. ஓகேவா? இதுக்குள்ளார இப்போ நான் ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிவ் டேக் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளார நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்துப்போம். பொசிஷன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுக்கு நான் ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதாவது கிளாஸ் கொடுக்குறேன். கிளாஸ்னா என்னன்னு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் இப்படி கிளாஸ் அப்படிங்கிறத ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளார இந்த டிவ் எலமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம், அதாவது குரூப் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த கிளாஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம பேரண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வைங்களேன். இதோட யூஸ் கேஸ் எங்கன்னு பாருங்க. இப்போ நான் இங்க ஸ்டைல்னா என்ன, நான் இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கு இந்த டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ அந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்குள்ளார டாட் பேரண்ட் அப்படின்னு நான் டாட்னா என்னன்னா கிளாஸை குறிக்கிற ஒரு 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 சிம்பிள். ஓகேவா? ஸோ டாட் பேரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ டாட் பேரண்ட் அப்படின்னு கொடுத்தனா எது டைரக்டா செலக்ட் ஆகும் அப்படின்னா இந்த டிவ் எந்த எலமெண்ட்குள்ளாரெல்லாம் நீங்க கிளாஸ் பேரண்ட்னு கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த பேரண்ட் குறிக்கும். ஓகேவா? இப்போ நான் இங்க என்ன சிஎஸ்எஸ் கொடுத்தாலும் அதுக்கு எல்லா அந்த கிளாஸுங்கிற என்னென்ன எல்லா எலமெண்ட்டுக்கும் அந்த எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் கிளாஸுங்கிற பேரண்ட்டுங்கிற கிளாஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளார நான் இதுக்கு ஒரு ஹைட் கொடுத்துக்கிறேன். இந்த டிவுக்கு நான் ஒரு ஹைட் கொடுத்துக்கிறேன். ஹைட் மேபி ஒரு 300 பிக்சல்ஸ் கொடுத்துப்போம். வித் ஒரு 300 பிக்சல் கொடுத்துப்போம். பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுத்துப்போம், மேபி பிளாக்னு கொடுத்துப்போம். ஓகேவா? இப்போ பிளாக் கலர்ல பேக்ரவுண்ட் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொசிஷனிங் தானே பார்க்க போறோம்னு. பொசிஷனிங்னா என்னன்னா பேசிக்கா இந்த உங்களோட எலமெண்ட்டை உங்களோட வெப் ப்ரௌசர்
உங்களோட வெப் பேஜ், அந்த வெப் பேஜுக்குள்ள எங்க எடுத்துட்டு போய் வைக்கணுமோ அது பேர் தான் பொசிஷனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பொசிஷனிங்ல மொத்தம் இங்க பொசிஷன்னே ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஓகேவா? அதுக்குள்ளார மெயினா மொத்தம் அஞ்சு அஞ்சு வேல்யூ இருக்கு அதுக்கு, ஓகேவா? ஒன்னு அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ரிலேட்டிவ், ஸ்டாட்டிக், ஸ்டிக்கி, ஓகே. இதுல ஸ்டாட்டிக்ங்கிற இந்த பொசிஷன் தான் டிஃபால்ட்டான பொசிஷன், ஓகேவா? இப்போ நீங்க இங்க டிவ்னு கொடுத்துட்டு அது உங்க வெப் ப்ரௌசர் ரெண்டர் பண்ணிருச்சு, உங்களோட எலமெண்ட்டை இங்க ரெண்டர் பண்ணிருச்சு. இப்போ இது என்ன பொசிஷன்ல இருக்குன்னா ஸ்டாட்டிக்ங்கிற பொசிஷன், அதுதான் டிஃபால்ட், ஓகேவா? நீங்க இங்க பொசிஷன் கொடுக்கலனாலும் அது ஸ்டாட்டிக்னு தான் வந்துட்டு ப்ரௌசர் ஐடென்டிஃபை பண்ணிக்கும், ஓகே. இதுல இந்த பொசிஷன் கொடுத்தீங்க, பொசிஷன் ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்டு நான் என்ன சொன்னேன், எனக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஆனா தள்ளி வைக்கிறதுக்கு டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் லெஃப்ட், ரைட்டு, பாட்டம்னு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த 4 ப்ராப்பர்ட்டியுமே ஸ்டாட்டிக்ங்கிற பொசிஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால இந்த 4 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது. டாப்பு, இப்போ நான் டாப்னு கொடுக்குறேன், டாப் 100 பிக்சல்னு கொடுத்தா எனக்கு எதுவுமே ஆகாது, எனக்கு தள்ளி வைக்க முடியாது. ஆனா என்னோட இன்டென்ஷன் இங்க, என்னோட டார்கெட் என்ன, தள்ளி வைக்கணும். அதுக்கு ஸ்டாட்டிக்ங்கிற பொசிஷன் கொடுக்க கூடாது, நம்ம மீதி ரிலேட்டிவ்னு ஒரு பொசிஷன் இருக்கு. ஸோ ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க, டாப்ல இருந்து எனக்கு 100 பிக்சல் கீழே இறங்கிருச்சு. என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்தா எந்த எலமெண்ட்டுக்கு நீங்க பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு குடிக்கிறீங்களோ அந்த எலமெண்டோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நீங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க பிக்சல்ஸ் தள்ளி அந்த அளவுக்கு தள்ளி வந்துடும். இப்போ நான் டாப் 100 பிக்சல் அப்படின்னா எனக்கு இங்கே தான் என்னோட ஒரிஜினல் பொசிஷன், இதோட ஒரிஜினல் பொசிஷன் இதுதான், இங்கே தான் ரெண்டர் ஆகிருந்துச்சு. அதுல இருந்து எனக்கு 100 பிக்சல் கீழே வந்துருச்சு, ஓகேவா? அதாவது டாப்ல இருந்து 100 பிக்சல் கீழே. அதே மாதிரி எனக்கு லெஃப்ட்ல இருந்து 100 பிக்சல் கீழே அப்படின்னு நான் சொன்னேன், அப்படி நான் டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட்ல இருந்து 100 பிக்சல் ரைட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு, அதாவது அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து, ஓகேவா? இங்கதான் இதோட ஒரிஜினல் பொசிஷன் இருந்துச்சு, அங்க இருந்து டாப் 100 பிக்சல் கீழே இறங்கிடுச்சு, லெஃப்ட் 100 பிக்சல் ரைட்ல போயிருச்சு. இதுதான் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னா ரிலேட்டிவ், ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இங்க நான் ஒரு பேராகிராஃப் டேக் ஓபன் பண்றேன். பேராகிராஃப் டேக் குள்ளார பேராகிராஃப்னு நான் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இந்த லெஃப்ட் எடுத்துரும். இப்போ இந்த டிவ்வை நான் கீழே இறக்கிட்டேன், பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்து இந்த டிவ் எலமெண்ட்டை நான் கீழே இறக்கிட்டேன். இருந்தாலும் என்னோட பேராகிராஃப் டேக் அங்கேயே தான் இருக்கு, இங்க வந்துட்டு எனக்கு மேல மூவ் ஆகல. மேல ஸ்பேஸ் இருந்தும் என்னோட பேராகிராஃப் டேக் மேல மூவ் ஆகல. ஏன் அப்படின்னா இன்னுமே ப்ரௌசர் என்ன நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த இடமும் எதுக்கு எதுக்கு சொந்தமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்குன்னா, இந்த பர்டிகுலர் டிவ் டேக்கு சொந்தமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. லேஅவுட்ல இருந்து டோட்டலா வெளியில எடுக்கல. அது என்ன பண்ணுது, ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து தள்ளி தான் வைக்கிதே தவிர அதோட ஒரிஜினல் பொசிஷனை விட்டு கொடுக்கல. பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்தா தள்ளி ஒரிஜினல் பொசிஷன் தள்ளி வைக்கும், பட் அதோட ஒரிஜினல் பொசிஷன் இருக்கும்ல, அதை எந்த எலமெண்ட்டுக்கும் விட்டு தராது. இது இங்கே தான், அதனால தான் இங்க ஸ்பேஸ் இருந்துமே உங்களோட பேராகிராஃப் டேக் மேல போல. ஏன்னா ப்ரௌசர் ஆல்ரெடி இங்க ஏதோ எலமெண்ட் இருக்கு அப்படின்னு இது ஐடென்டிஃபை பண்ணிக்குது, இதுக்கு அது நினைச்சுக்குது, ரெக்கக்னைஸ் பண்ணுது, ஓகேவா? இதுதான் பொசிஷன் ரிலேட்டிவ். அதாவது என்னது, அதோட ஒரிஜினல் பொசிஷன் எங்க நீங்க எந்த இதுவுமே கொடுக்கல, எந்த பொசிஷனுமே கொடுக்கல, ஒரு இடத்துல அது ஸ்பான் ஆகும்ல உங்களோட டேக், உங்களோட எலமெண்ட், அந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்து இந்த டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் அப்படின்னு கொடுத்து நீங்க கோஆர்டினேட்ஸை வந்துட்டு தள்ளி வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ
அப்சல்யூட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு இங்க நான் இப்போ இங்க தான் வந்துட்டு நான் நெஸ்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல, அதை இங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நான் கிளாஸ் என்னன்னு கொடுத்துக்கிறேன், சைல்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, சைல்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை எடுத்துருவோம். இப்போ திரும்பி இதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிருச்சு. நான் இங்க என்னோட சைல்டு கிளாஸை நான் செலக்ட் பண்றேன். என்னோட சைல்டு கிளாஸை நான் இங்க செலக்ட் பண்ணிட்டு இதுக்கும் நான் ஹைட்டு ஒரு மேபி 100 பிக்சல் கொடுத்துக்கலாம், வித் ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் எல்லோ, இந்த கலர் கொடுத்துக்கோம், எல்லோவே கொடுத்துக்கோம். எல்லோன்னு நான் கொடுத்துட்டேன், பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுத்துட்டேன். இப்போ இது எங்க ஸ்பான் ஆயிருக்கு, இந்த டிவ் இந்த பேரண்ட் டிவ்க்குள்ளார இருக்கு. ஸோ இந்த பேரண்ட் டிவ்க்குள்ளார ஃபர்ஸ்ட் லைன் இங்க வந்துட்டு இது ஸ்பான் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ நான் இன்னொன்று டிவ் கொடுக்குறேன். இது அப்படியே நான் கீழே காப்பி டவுன் பண்றேன், ஷிஃப்ட் ஆல்ட் டவுன். இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு அடுத்த லைன்ல இங்க வராது, எனக்கு அடுத்த லைன்ல அதே மாதிரி எனக்கு ஒரு டிவ் வந்துருச்சு. ஏன்னா இந்த இடம் இது பிளாக், டிவ்ங்கிறது பிளாக் லெவல் எலிமெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் லைனை இங்க இது எடுத்துக்கிச்சு, அடுத்த லைன்ல இந்த லைனை இந்த பர்டிகுலர் டிவ் எடுத்துக்கிச்சு. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு இது தேவையில்ல, இதை மட்டும் நம்ம டெலிட் பண்ணி. இப்போ இது என்ன ஆச்சு, இது சைல்டு எலிமெண்ட், இந்த சைல்டு டிவ் இந்த பேரண்ட் டிவ்க்குள்ளார இருக்கு. ஒன்று நான் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை எனக்கு இப்போ தள்ளி வைக்கணும் அப்படின்னா டாப் 100 பிக்சல் அப்படின்னா இதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து கீழே எனக்கு இறங்கிருச்சு. ஓகேவா, இது ரிலேட்டிவ். ஆனா அப்சல்யூட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நான் இங்க ரிலேட்டிவ்னு கொடுத்தா இந்த இடமும் எதுக்கு தான் சொந்தம், இதுக்கு தான் சொந்தம், இது கீழே தான் இறக்கி வச்சிருக்கு. ஓகேவா, அப்சல்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நான் இந்த சைல்டு டிவ்க்கு நான் பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ப்ரௌசர் என்ன பண்ணும்னா இந்த சைல்டு டிவ்க்கு தான் நீ பொசிஷன் கொடுத்துருக்கியா, இந்த பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்துருக்கியா, இதோட பேரண்ட் எலமெண்ட் எதுன்னு பார்க்கும். எந்த எலமெண்ட்டுக்கு நீங்க பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்துருக்கீங்களோ அதோட நியரஸ்ட் பேரண்ட், இதோட நியரஸ்ட் பேரண்ட் எது, இதுதான், இதுக்குள்ளாரதான் இது நெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சைல்டு டிவ்க்கு இந்த பேரண்ட் டிவ் தான் நியரஸ்ட் பேரண்ட். ஓகேவா, இந்த டிவ் தான் நியரஸ்ட் பேரண்ட். ஸோ அது அந்த பேரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பேரண்ட்டுக்கு ரிலேட்டிவா உங்களோட பொசிஷன் மாறும். புரியுதா, அதாவது இப்போ இது ஒரு டிவ். ஓகேவா, இதுக்கு நான் சப்போஸ் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா மேபி டாப் 100 பிக்சல் 10 பிக்சல் இது ஒன்று 10 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா மேல இருந்து இதான் ஒரிஜினல் பொசிஷன்னா இது மேல இருந்து கீழே ஒரு 10 பிக்சலுக்கு நவுந்திருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இது கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். புரியுதா, இதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து அதே பாருங்க, இதுதான் பேரண்ட். இதுக்கு இதோட இந்த பாக்ஸ் வந்துட்டு இந்த எலமெண்ட்டுக்கு இது பேரண்ட். ஓகேவா, இப்ப நான் இதே பொசிஷன்
பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்தா ப்ரௌசர் என்ன பண்ணும்? இந்த எலிமெண்ட்டுக்கு சொல்றேன், இந்த டிவ்வுக்கு இந்த எலிமெண்ட்டுக்கு நான் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்தா ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட நியரஸ்ட் பேரண்ட், இதோட நியரஸ்ட் பேரண்ட் இதுதான். ஓகேவா? இந்த இதுதான் நான் இங்க காமிச்சிட்டு இருக்கேன். இதோட நியரஸ்ட் பேரண்ட் இதுதான். இதுக்கு ரிலேட்டிவா எனக்கு டாப் 10 பிக்சல் கீழே இறங்கிரும். அதாவது இந்த இடத்துல ரிலேட்டிவ்ங்கிறது இந்த கோடுல இருந்து, அதாவது இங்க இருந்து 10 பிக்சல் எனக்கு கீழே இறங்கியிருக்கும். ஆனா இப்போ என்ன பண்ணும், அப்சல்யூட் அப்படின்னா இதோட பேரண்ட் எலிமெண்ட் எங்க இருக்கோ அங்க இருந்து எனக்கு 10 பிக்சல் கீழே இறங்கியிருக்கும். எனக்கு 10 பிக்சல் கீழே இறங்கியிருக்கும். புரியுதா? ரிலேட்டிவ் அப்படின்னா ரிலேட்டிவ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்சல்யூட் அப்படின்னா அதோட நியரஸ்ட் பேரண்ட் எதுவோ அதுல இருந்து ரிலேட்டிவா நவரும். ஓகேவா? நியரஸ்ட் பேரண்ட் வந்து அதுக்கு ரிலேட்டிவா நீங்க எப்படி நவுத்துறீங்களோ நவுந்துக்கும். இன்னொன்னு என்னன்னா, அப்சல்யூட் என்ன பண்ணுனா டோட்டலா அந்த எலிமெண்ட்டே அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து எடுத்துட்டு அதை தள்ளி வைக்கும். அதுக்கு நான் அது என்னன்னு நான் இப்ப காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பாத்துருவோம். இங்க நான் அப்சல்யூட்னு கொடுக்குறேன். அப்சல்யூட்னு கொடுத்து நான் டாப் ஒரு 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்தா எனக்கு கொஞ்சம் கீழே இறங்குது. இப்ப நான் ரிலேட்டிவ்னு கொடுத்தாலும் உங்களுக்கு இதே பொசிஷன்ல தான் இது இருக்கும். ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரிஜினல் பொசிஷனும் அப்சல்யூட் பொசிஷனும் இங்க ரெண்டும் ஒண்ணு. ஏன்னா இது வந்துட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த பேரண்ட் எலிமெண்ட்ல இருந்துச்சு. ஆனா இப்போ நான் இதே இங்க இன்னொன்னு ஒரு இதுக்கு சைல்டு 1ன்னு கொடுத்துப்போம், இதுக்கு சைல்டு 2ன்னு கொடுத்துப்போம். இப்போ நான் இங்க சைல்டு 1க்கு கொடுத்துப்போம். ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் கொடுத்தா நீங்க என்ன, இது ஃபுல்லா அப்படியே கீழே வந்துடும். இப்போ இதுக்கு சைல்டு 2ன்னு கொடுத்துட்டு கலரை மட்டும் மாத்திப்போம். மேபி ப்ளூ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ப்ளூன்னு கொடுத்துட்டு அப்சல்யூட்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ என்ன ஆகிருச்சு, ஏன் இது மேலே போயிருச்சு? 20 பிக்சல் கொடுத்துருந்தா அது மேலே போயிடுச்சு பாருங்க. இதோட ஒரிஜினல் பொசிஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஸ்டாட்டிக்னு கொடுத்துருவோம், இதை வந்துட்டு எடுத்துருவோம். என்னோட ஒரிஜினல் பொசிஷன் இந்த இடத்துல தான் இருந்திருக்கும். என்னோட ஒரிஜினல் பொசிஷன் இந்த இடம். ஆனா ரிலேட்டிவ்னு கொடுத்து நான் டாப் 10 பிக்சல் கொடுத்தா எனக்கு மேபி வெயிட், இதையும் நம்ம பிளாக்னே கொடுத்து எல்லாம் இது ஒரு 50 பிக்சல்னு கொடுத்துக்கோம். 150 பிக்சல்னு கொடுக்குறேன். பாருங்க, எனக்கு இதோட ஒரிஜினல் பொசிஷன் இந்த இடம் தான் இருந்துச்சு. எனக்கு இந்த இடத்துல இருந்து ரிலேட்டிவ் டாப் 150 அப்படின்னு கொடுத்தா இதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து கீழே இறங்கிருச்சு. இதே நான் அப்சல்யூட்னு கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு பாருங்க, கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. என்னன்னா இதுதான் இதோட பேரண்ட் எலிமெண்ட் ஸ்டார்டிங் இங்கே தானே, இங்க இருந்து 150 பிக்சல் கீழே அப்படின்னு இது அர்த்தம். புரியுதா? ரிலேட்டிவ்ங்கிறது ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து, அப்சல்யூட்ங்கிறது உங்களுக்கு உங்களோட பேரண்ட் எலிமெண்ட் எங்க ஆரம்பிக்குதோ அதுக்கு ரிலேட்டிவா உங்களுக்கு நவரும். இதுதான் ரிலேட்டிவ்க்கும் அப்சல்யூட்டுக்கும் டிஃபரன்ஸ்.
எனக்கு ஒரு பெரிய கண்டெய்னருக்குள்ளார எனக்கு அதுக்கு ரிலேட்டிவா எனக்கு உள்ளார வந்துட்டு நான் எலமெண்ட்லாம் தள்ளி வைக்கணும் அப்படின்னா அப்சல்யூட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல அப்சல்யூட் ரிலேட்டிவ்னா அதோட ஒரிஜினல் பொசிஷன் லே அவுட் வந்துட்டு மாறாது. ஆனால் அப்சல்யூட் அதோட இடத்தையே கொடுத்துரும். எடுத்து அது ஒரிஜினல் பொசிஷன்ல எடுத்து நீங்க எங்க பிளேஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல வைக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னு அப்ப காமிக்கிறேன். இங்கே நான் ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணுறேன். பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி பேராகிராஃப் அப்படின்னு உள்ள டைப் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டு டாப் 50 பிக்சல்ஸ் 50 பிக்சல்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு கீழே இறங்கிருச்சு. ஆனால் இங்கே ஸ்பேஸ் இருந்துமே இதுக்கு அடுத்த இருக்க எலமெண்ட் மேலே போல. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு தான் தெரியுது இங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு. ஆனால் ப்ரௌசர் என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பாக்ஸ் இதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஆனால் அதோட ஒரிஜினல் பொசிஷனை யாருக்கும் இன்னும் விட்டு தரல. இது இன்னுமே இந்த ஸ்பேஸையும் ஆக்கிபை பண்ணி தான் இருக்கு. ஆனால் இதே நான் அப்சல்யூட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வைங்களேன், அப்சல்யூட்னு கொடுத்தா என்னோட இது டாப்ல இருந்து 50 பிக்சல் கீழே தான் இருக்கு. ஆனா என்ன ஆகிருச்சு, என்னோட பேராகிராஃப் டேக் மேல போயிருச்சு. முன்னாடி பேராகிராஃப் டேக் இங்கே தான் இருந்துச்சு. ஆக்சுவலா உங்களோட இந்த இது ஓவர்லே பண்ணிருச்சு. ரிலேட்டிவ்னு கொடுக்குறப்ப இது ஓவர்லே பண்ணிருச்சு. இப்போ அப்சல்யூட்னு கொடுத்த உடனே உங்களோட டோட்டல் இந்த பாக்ஸை எடுத்து கீழே வச்சிருச்சு. மேல இருக்க ஸ்பேஸை விட்டு தந்துரும். ஸோ உங்களுக்கு அடுத்த இருக்க எலமெண்ட் எங்க இப்ப மேல ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ மேல ரெண்டர் ஆயிருச்சு. பேராகிராஃப்ங்கிற எலமெண்ட் மேல ரெண்டர் ஆகிருச்சு. புரியுதா? ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனை அது இன்னும் விட்டு தரல ப்ரௌசர். பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்தா நீ கீழே தானே போனோம். இப்போ மேல இருக்க ஸ்பேஸ் உனக்கு எதுக்கு, உனக்கு தர மாட்டேன், அந்த ஸ்பேஸை வேற ஏதாவது எலமெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்க மேஸ்திரிங்கிற ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கும். புரியுதா? இதான் பொசிஷன் ரிலேட்டிவ்க்கும் அப்சல்யூட்டுக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லியிருந்தோம்ல, 3 பார்த்தாச்சு. ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், அப்சல்யூட் பார்த்தாச்சு. இப்போ ஃபிக்ஸ்டு 4வது பார்க்குறோம். இதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த பாடி டேகை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாடி டேகை செலக்ட் பண்ணி இதுக்கு ஒரு ஹைட் கொடுத்துக்கிறேன். ஹைட் ஒரு 5000 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அப்பனா தான் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு புரியும். பாருங்க, நான் உங்களோட பாடி டேக்கையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டைலுக்குள்ளார. பாடி டேக் சிஎஸ்எஸ் கொடுத்துக்கிறேன். ஹைட் 5000 பிக்சல்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு ஸ்க்ரோல் பார் வந்துருச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா உங்களோட டோட்டல் வியூ போர்ட் இப்போ 5000 பிக்சலுக்கு இருக்கு. அதனால 5000 பிக்சல்னா மேல இருந்து கீழே வரைக்கும். இப்போ ப்ரௌசர் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரோல் பார் அதுவே தந்துருச்சு. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்க, உன்னோட 5000 பிக்சலையும் மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்க அப்படின்னு. இப்போ பாருங்க, நான் கீழே ஸ்க்ரோல் பண்றேன், ஆனா இந்த எலமெண்ட் ஃபிக்ஸ்டாவே இருக்கு. ஸோ இப்போ என்ன ஃபிக்ஸ்டுனா என்ன, உங்களோட எலமெண்ட்டை நீங்க ஒரு பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறீங்கன்னு அர்த்தம். இதே ஸ்டாட்டிக்கா இருந்தா என்ன இருந்திருக்கும், ஸ்டாட்டிக் அப்படின்னு இருந்திருந்தா இப்போ இந்த டாப் வேலை செய்யாது. ஸோ மேலே போயிடுச்சு. கீழே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணோடனே எலமெண்ட் மேலே போயிடுச்சு. அதாவது அங்கே இருந்த எலமெண்ட் இருந்த இடத்துல இருந்துச்சு, நீங்க கீழே வந்துட்டீங்க. ஆனா நான் இப்போ ஃபிக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களோட எலமெண்ட் அங்கேயே இப்போ ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தோன்னே டாப் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால டாப்ல இருந்து கொஞ்சம் கீழே வந்துருச்சு. இப்போ நீங்க ஸ்க்ரோல் பண்றீங்க அப்படின்னாலும் ஃபிக்ஸ்டாவே இருக்கும். உங்களோட எலமெண்ட் ஃபிக்ஸ்டாவே இருக்கும். புரியுதா? இதுதான் ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட் ஸ்டிக்கி. ஓகே, இப்போ ஸ்டிக்கி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சாட் ஜிபில இருந்து ஒரு கோட் எடுத்தேன். பாருங்க, ரைட் சைடில் பாருங்க,
உங்களுக்கு ஒரு div இருக்கு, ஒரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளார அதுக்கு கிளாஸ் ஹெட்டர்னு கொடுத்துருக்கோம். உள்ளார ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம், மை வெப்சைட்னு. அதுதான் இந்த இது. அதுக்கு மேலே ஒரு இந்த ஹெட்டருங்கிற கிளாஸுக்கு சிஎஸ்எஸும் கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்ட் ஆரஞ்சு, பேடிங்கும் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர், இது என்னன்னா உங்களோட இது இல்லாமல் உங்களுக்கு டெக்ஸ்ட் இங்கே வந்துருக்கும். டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு கொடுத்தா அது கொஞ்சம் வேல்யூஸ் இருக்கு. சென்டர்னு கொடுத்தா நடுவில் வந்துடும், உங்களோட டோட்டல் எலமெண்ட்டுக்கு நடுவில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று ஒரு டிவ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த டிவ்க்கு கிளாஸ் ஸ்டிக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ளார நேவிகேஷன் பார் ஸ்டிக்கி அப்படின்னு உள்ளார ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட். இப்போ அதுக்கு இங்கே பாருங்க, பொசிஷன் ஸ்டிக்கி அப்படின்னு கொடுத்துட்டாங்க, டாப் 0ன்னு கொடுத்துட்டாங்க, பேக்ரவுண்ட் எல்லோ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, பேடிங் 15 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் போல்ட் ஆக்கிட்டாங்க. இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபாண்ட் வெயிட்டுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, போல்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இது நடுவில் வேணும் அப்படின்னா இங்கே அலைன் டெக்ஸ்ட் அப்படின்னு டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு கொடுத்துட்டு சென்டர் கொடுத்துட்டீங்கன்னா இதுவும் சென்டரில் வந்துடும். ஓகே, அது கீழே நிறைய பேராகிராஃப் டேக், ஒரு டிவ் ஓப்பன் பண்ணி இது எல்லாமே ஒரு கண்டெய்னருக்குள்ளார இருக்கு. இந்த டிவ்ங்கிற அந்த கண்டென்ட்டுங்கிற டிவ்க்குள்ளார இருக்கு. உள்ளார நிறைய பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் நான் கீழே இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்றேன், எனக்கு எதுவுமே ஆகல. அடுத்து ஸ்க்ரோல் பண்றேன், இப்போ பாருங்க நான் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலும் என்னோட இந்த நேவிகேஷன் பார், இந்த இது இருக்குல்ல, இந்த எலமெண்ட், இது அப்படியே ஸ்டிக் ஆகியே இருக்கு. பாருங்க, ஸ்டிக் ஆகியே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸ்டிக்கி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவா, இந்த எலமெண்ட் ரிலேட்டிவா உங்களுக்கு ஆக்ட் ஆகும். எங்க உங்களோட எலமெண்ட் ஆக்சுவலா இருக்கோ, ஸ்பான் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கும். எப்போ உங்களோட ப்ரௌசர் அந்த எலமெண்ட்டுக்கு வருதோ, அந்த எலமெண்ட்டுக்கு கீழே அவங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே வருதோ, அந்த அந்த த்ரெஷோல்டர் ரீச் பண்ண உடனே உங்களோட எலமெண்ட் என்ன ஆகிரும் அப்படின்னா ப்ரௌசரோட சேர்ந்து ஸ்டிக் ஆகிரும். இங்க நான் டாப் 0ன்னு கொடுத்தனால மேலேயே அப்படியே ஸ்டிக் ஆகிருச்சு. இங்க நான் இதே ஒரு 20 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்க, 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணியதுன்னா இவர் இங்க 20 பிக்சல் இருக்கா, இந்த 20 பிக்சலோடய அப்படியே கீழே ஸ்க்ரோல் ஆகி வரும். ஓகேவா? ஆனா நீங்க இங்க ஏதோ ஒரு இது கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும், அப்பதான் ஸ்டிக்கி ஒர்க் ஆகும். அட்லீஸ்ட் 0 பிக்சல் அப்படின்னாவது நீங்க ஸ்டிக்கிக்கு மென்ஷன் பண்ணணும். இதே ஃபிக்ஸ்டு நான் இங்க கொடுத்தேன்னு வைங்களேன், ஃபிக்ஸ்ட் அப்படின்னு நான் இங்க கொடுத்தேன் அப்படின்னா இது உங்களோட டோட்டல் ப்ரௌசருக்கு இது அப்ளை ஆயிரும். உங்களோட டோட்டல் ப்ரௌசர்ல இருந்தா இந்த ஃபிக்ஸ்டு பொசிஷன் அப்ளை ஆகும். ஓகேவா? இப்ப பாருங்க, இதே நான் இங்க ஒரு 100 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே இதுக்கு இந்த பொசிஷன் ஸ்டிக் ஆகியே தான், லைக் ஃபிக்ஸ்ட் ஆகியே தான் இருக்கும். ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த நேவிகேஷன் பார்லாம் இருக்குல்ல, இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் இங்க ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் உங்களுக்கு வேணும், அது நீங்க எப்போ அது ஒரு பர்டிகுலர் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு பர்டிகுலர் பிக்சல் ரீச் ஆகுதோ, அந்த எலமெண்ட் எப்போ ரீச் ஆகுதோ அப்போலேருந்து எனக்கு ஸ்டிக் ஆகிக்கணும், உங்களோட ப்ரௌசர்ல ஸ்டிக் ஆகிக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்டிக்கின்னு கொடுக்கணும். இங்க நான் 0 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்டிக்கி அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸ்டிக்கி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இந்த எலமெண்ட் இங்க எப்போ வருதோ பாருங்க, இந்த எலமெண்ட்டுக்கு உங்க ப்ரௌசர் எப்போ வருதோ அப்போலேருந்து ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா? பாருங்க, இப்போ வரைக்கும் ஸ்டிக் ஆகல, மேலதான் ஸ்க்ரோல் ஆகிட்டு தான் இருக்கு, அது மேலே போயிட்டு தான் இருக்கு. ஆனா எப்போ இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்க்ரோல்ல ஸ்டிக் ஆகிரும், ஸ்டிக் ஆகி அப்படியே கீழே அப்படியே வரும். புரியுதா? இதான் ஸ்டிக்கி. உங்க எலமெண்ட் வர வரைக்கும் நார்மலா பிஹேவ் பண்ணும். எப்போ வந்துட்டு ரீச் ஆகுதோ, அதாவது இங்க நான் 0 பிக்சல்னு கொடுத்தனால இங்க இந்த டிஃபரன்ஸ் 0 பிக்சல் இருக்கு. இதே இந்த டிஃபரன்ஸ் எனக்கு 20 பிக்சல் வேணும்னா இங்க 20 பிக்சல்னு கொடுத்துட்டா அந்த 20 பிக்சல் டிஃபரன்ஸ்லயே உங்களுக்கு கீழே வரைக்கும் அப்படியே வரும். இந்த நேவிகேஷன் பார்க்கலாம் இந்த ஸ்டிக்கி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டுக்கும் ஸ்டிக்கிக்குமே டிஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். 5 இதுவுமே ஸ்டாட்டிக் சொல்லியிருந்தேன், ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி.
ஸ்டாட்டிக்ங்கிறது டிஃபால்ட்டா இருக்குது. அந்த பொசிஷன் நீங்க பொசிஷன் ஸ்டாட்டிக்னு கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதுல டாப் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. டாப் ரைட்டு லெஃப்ட் பாட்டம்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்னா எந்த ஒரு எலமெண்ட் எந்த இடத்துல ஆக்சுவலா ஸ்பான் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து நீங்க தள்ளி வைக்கணும். அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து எனக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னா நீங்க ரிலேட்டிவ் கொடுப்பீங்க. ஆனா ரிலேட்டிவ் கொடுத்தா அதோட ஒரிஜினல் பொசிஷன் லைக் அந்த பர்டிகுலர் எலமெண்டோட தான் இருக்கும். ப்ரௌசர் அது விட்டு தராது. அந்த எலமெண்ட் அதை விட்டு தராது. இன்னும் ப்ரௌசர் அதோட அந்த எலமெண்ட் அங்கேயும் சேர்ந்து தான் இருக்கு அப்படின்னு அதை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஆனா அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்சல்யூட் வந்துட்டு அதோட எந்த எலமெண்ட்டுக்கு நீங்க அப்சல்யூட்னு கொடுக்குறீங்களோ அது அதோட பேரண்ட் எலமெண்ட். இன்னொன்னு நல்லா கவனிங்க. அந்த பேரண்ட் எலமெண்ட் நியரஸ்ட் பேரண்ட் எலமெண்ட்னு சொன்னேன்ல, அந்த நியரஸ்ட் பேரண்ட் எலமெண்ட்டுக்கு எந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு லைக் எப்படி சொல்றதுன்னா அது பார்க்கும். இப்ப எப்படின்னா இப்ப நான் இங்க காமிக்கிறேன். இது ஒரு div. இது ஒரு div. இதுக்குள்ள இன்னொன்னு div. இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த div இந்த div நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேல இதுக்கு நான் பொசிஷன் எதுவுமே தரல. இதுக்கு நான் ரிலேட்டிவ், இந்த பொசிஷனுக்கு நான் இந்த டிவுக்கு நான் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு நான் சிஎஸ்எஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதுக்கு நான் அப்சல்யூட் அப்படின்னு இதுக்கு நான் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா இந்த டிவ் என்ன பண்ணும், இந்த இப்போ ப்ரௌசர் என்ன பண்ணுனா இதோட இந்த எலமெண்ட்டுக்கு நியரஸ்ட் பேரண்ட் இதுதான். ஆனா இந்த பேரண்ட்டுக்கு நான் எந்த பொசிஷனுமே தரல அப்படின்னா என்ன பண்ணா ப்ரௌசர் என்ன பண்ணா இதை ஸ்கிப் பண்ணிட்டு எந்த எலமெண்ட்டுக்கு நியரஸ்டா பொசிஷன் அப்ளை ஆகியிருக்கோ இதுக்கு இப்ப நான் பொசிஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரௌசர் இதுதான் நியரஸ்ட் பேரண்ட்னு எடுத்துக்கும். ஓகேவா? அப்சல்யூட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு எலமெண்ட் அதோட பேரண்ட் எலமெண்ட்டுக்கு ரிலேட்டிவா தான் அதை நவுற போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பேரண்ட் எது அப்படின்னா அந்த பேரண்ட்டுக்கு ஆக்சுவலா பொசிஷன் அப்ளை ஆகி இருந்திருக்கணும். ஓகேவா? இதுதான் ஆக்சுவலா பேரண்ட் எலமெண்ட். இந்த எலமெண்ட்டுக்கு இதுதான் பேரண்ட் எலமெண்ட். ஆனா இங்க நம்ம பொசிஷன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ப்ரௌசர் இதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற எந்த நியரஸ்ட் பேரண்ட்டுக்கு பொசிஷன் அப்ளை ஆகியிருக்கோ அதுக்கு அதை வந்துட்டு இதோட நியரஸ்ட் பேரண்டா ப்ரௌசர் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட வேணா பார்ப்போம். நான் டோட்டலா எடுத்துருவேன். இதுல இருந்து நான் டோட்டலா எடுத்துக்கிறேன். நான் சேவ் பண்ணா இங்க லெஃப்ட் சைட்ல எதுவும் வராது. இப்போ இங்க நான் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒயிட் போர்ட்ல காமிச்ச மாதிரி டிவ், இதுக்குள்ளார ஒரு டிவ், இதுக்குள்ளார ஒரு டிவ். ஓகேவா? இதுக்கு கிளாஸ் கண்டெய்னர் 1 அப்படின்னு கொடுத்துருவோம். இதுக்கு கிளாஸ், இந்த கிளாஸ்ங்கிற இடத்துல நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்க தான், அது உங்களோட இஷ்டம். இதுக்கு கண்டெய்னர் 2 அப்படின்னு கொடுத்துப்போம். கண்டெய்னர் 3 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்க கண்டெய்னர் 1 செலக்ட் பண்ணி ஹைட்டு ஒரு 300 பிக்சல், வித் ஒரு 300 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் பிளாக், ரெட்னு கொடுத்துப்போம். ரெட்.
இதுக்கு நான் 100ன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு 50 பிக்சல். இப்போ இன்னொன்னு பாருங்க, எனக்கு ஒரே ஒரு மல்டிபிள் லைன்ஸ்ல எனக்கு ஒரே இதை வந்துட்டு நான் மாத்தணும் அப்படி எனக்கு கர்சர் மல்டிபிள் லைன்ஸ்ல வேணும் அப்படின்னா ஆல்ட் கொடுத்துட்டு எந்தெந்த லைன்லலாம் உங்களுக்கு கர்சர் வேணுமோ எல்லா இதுலயும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க 2 இடத்துல உங்களுக்கு கர்சர் வந்துருச்சு. இது விஎஸ் கோட்ல ஒரு விஷயம். இப்போ நான் 50 லைக் வெயிட் 50 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். 50 பிக்சல்னு கொடுத்துட்டு இதுக்கு நான் எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். எல்லோன்னு கொடுத்துட்டு ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே இப்போ பாருங்க, நான் இப்போ இந்த கண்டெய்னர் 3யோட பேரண்ட் எது? நியரஸ்ட் பேரண்ட் கண்டெய்னர் 2 தான். அது ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இதுக்கு பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துட்டு டாப் ஒரு 100 பிக்சல் அப்படின்னு கொடுப்போம். ஏன்னா இப்போ கீழே இறங்கிருச்சு. வெயிட் அ மினிட். இப்போ இன்னொன்று இதுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டு இதையும் கொஞ்சம் அந்த செகண்ட் பாக்ஸ் இந்த ப்ளூ கலர் பாக்ஸையும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோம், அப்போதான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். இங்க பாருங்க, இப்போ இதோட இதுக்கு நான் கண்டெய்னர் 3க்கு நான் பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இது என்ன பண்ணும், ப்ரௌசர் என்ன பண்ணும், இதோட நியரஸ்ட் பேரண்ட் எந்த பேரண்ட்டுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் பொசிஷன் அப்ளை ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கும். இப்போ நியரஸ்ட் பேரண்ட் கண்டெய்னர் 2 தானே, கண்டெய்னர் 2க்கு ஏதோ பொசிஷன் அப்ளை ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ ஓகே இங்கே பொசிஷன் அப்ளை ஆகியிருக்கு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கண்டெய்னர் 3 அது அப்சல்யூட்னு கொடுத்துருக்கோம்ல, அதை இந்த கண்டெய்னர் 2க்கு ரிலேட்டிவா அதை நவுத்தி வச்சிரும். ஸோ இந்த கண்டெய்னர் 2 இங்க ஆரம்பிக்குதா, அதுக்கு ரிலேட்டிவா இந்த 10 பிக்சல் கீழே இறக்கி வச்சிருச்சு. ஓகேவா? இதே இதை நான் எடுத்துடுறேன். இங்க நான் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்து இப்போ நான் டாப் அப்படின்னு 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, இங்கேருந்து 10 பிக்சல் கீழே இறங்கியிருக்கா இல்லை ப்ளூ பாக்ஸ்ல இருந்து 10 பிக்சல் கீழே இறங்கியிருக்கான்னு தெரியாது. ஸோ இதை நம்ம பாட்டம்னு கொடுத்துப்போம். பாட்டம்னு கொடுத்தோன்னே பாருங்க என்ன ஆகிருச்சு, இப்போ இதே நான் இங்கே கொடுத்துருந்தேன்னு வைங்க, பாட்டம்னு கொடுத்தோன்னே கண்டெய்னர் 2 தான் அதோட நியரஸ்ட் பேரண்ட் வேர் a particular position has been applied. ஓகேவா? அதனால கண்டெய்னர் 2ல இருந்து உங்களுக்கு 10 பிக்சல் பாட்டம்ல இருந்து மேலே ஏறிடுச்சு. இதே நான் இந்த இந்த இங்க நான் இந்த கண்டெய்னர் 2ல எதுவுமே நான் அப்ளை பண்ணல, ஆல்ட் வெறும் ஆல்ட்னு கொடுத்து நீங்க ஒரு பர்டிகுலர் இங்க பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த லைன் எனக்கு மேலே வேணும், அதனால இந்த பர்டிகுலர் லைன்ல நான் கர்சரை வச்சுட்டு ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நான் மேலே அப் ஆரோ நான் கொடுக்குறேன், எனக்கு மேலே அது அந்த லைன் மேலே மூவ் ஆகி போயிடும். அதான் இப்போ பண்ணேன். இப்போ நான் கண்டெய்னர் 1க்கு நான் பொசிஷன் ரிலேட்டிவ் பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ
இந்த கண்டெய்னர் 3 எதுக்கு ரிலேட்டிவா நவுந்துருச்சுன்னு பாருங்க. கண்டெய்னர் 1க்கு ரிலேட்டிவா நவுந்துருச்சு. ஸோ அதான் சொன்னேன், ஆப்சல்யூட் அப்படின்னு கொடுத்தா ப்ரௌசர் நியரஸ்ட் பேரண்ட்டை தேடும். ஆனா அந்த நியரஸ்ட் பேரண்ட்டுக்கு ஒரு பொசிஷன் அப்ளை ஆகியிருந்திருக்கணும். ஓகேவா? இப்போ அது தேடிக்கிட்டே போகுது, எந்த இதுக்குமே பொசிஷனே அப்ளை ஆகல அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட டோட்டல் ப்ரௌசர் வெப்பேஜ் இருக்குல்ல, இது அதுக்கு ரிலேட்டிவா இது நவுந்துரும். ஓகேவா? ஸோ அதனால தான் இது கீழே பாட்டம்ல இருந்து டோட்டல் வெப்பேஜுக்கு கீழே இருந்து பாட்டம், கீழே இருந்து மேலே கொஞ்சம் 10 பிக்சல் மேலே போயிடுச்சு. ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் இன்னுமே நிறைய வெப் W3 ஸ்கூல்ஸ்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா வந்திருக்கும். ரிலேட்டிவ்னா என்ன, பொசிஷன் அதாவது அப்சல்யூட்னா என்ன, ஸ்டிக்கினா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, ஃபிக்ஸ்டுனா என்னன்னு. ஓகேவா? ஸோ ஆனா இது அவ்வளவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னு இருக்கு, கிரிட்லாம் இருக்கு, நம்ம அதான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்களும் உங்க டவுட்டை என்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா சாட் ஜிபிடியோ இல்லை ஏதோ ஒரு ஏஐல போட்டு நிறைய ப்ராம்ப்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்க நிறைய இது மாதிரி பொசிஷன் எல்லாம் நிறைய நிறைய இதே மாதிரி டிவ் ஓபன் பண்ணி அதுக்கு நீங்க இஷ்டத்துக்கு பொசிஷன் கொடுங்க. பொசிஷன் கொடுத்து என்னென்ன எப்படிலாம் அது பிஹேவ் பண்ணுது, உங்களோட ப்ரௌசர் பிஹேவ் பண்ணுது, உங்க வெப்பேஜ்ல எங்க உங்க எலமெண்ட் வருது அப்படின்னு நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிப்போம்.